வணக்கம். ஓம் நமச்சிவாய. இன்றைக்கி நேற்றைய தொடர்பு என்ன இன்றைக்கி பார்ப்போம். அப்போ நானே பந்தல் நாட்டின் இளவரசன் என்று கூறுகிறார் ஐயப்பன். நான் மிகுந்த பணக்காரன், என்னிடம் பணம் நிறைய இருக்கிறது, ஆனால் நான் மிகவும் நல்லவன், நான் யாரையும் துன்புறுத்துவதில்லை, என்னால் யாருக்கும் கேடு வருவதில்லை அப்படின்னு சொல்கிறார். சொன்னோன்னே பாபர், என்னை மன்னிச்சிடுங்க, என்னுடைய நான் ரொம்ப மூடனாக இருந்தேன், என் கண்ணை திறந்து விட்டீங்க அப்படின்னு சொல்லி இவர் அடி பண்ணுகிறார். அப்போது ஐயப்பன் அவரை தன் தோழராக ஏற்றுக்கொண்டார். என்னை வணங்க வருபவர்கள் எல்லாரும் உன்னையும் வணங்குவார்கள், உன்னை வணங்கிவிட்டுத்தான் என்னை வணங்க வருவார்கள், நீ என் தோழன் ஆவாய் அப்படின்னு சொல்லி அவருக்கு அருள் பாலிக்கிறாரு. அங்கிருந்து எங்கே வர்றாரு, நாட்டை நோக்கி வருகிறார். நாட்டை நோக்கி வந்தவுடன் இவர் புலிகளுடன் வந்து பார்த்தோன்னே ராஜசேகரன் அரசர் ஓடி வந்து இவர் காலில் விழுந்து, எனக்கு நீ குழந்தையாக இருக்கும்போதே நான் எடுக்கும்போதே முனிவர் சொன்னாங்க, எல்லாரும் உன் 12 வயசுக்கு அப்புறம் நீ யாருன்னு தெரியும்னு, அப்போவே எனக்கு தெரியும் நீ ஏதோ தெய்வ பிறவிதான்னு, என்னை மன்னிச்சிடுப்பா, இவங்கெல்லாம் தெரியாமல் உன்னை காட்டுக்கு அமுச்சிட்டாங்க, என்னை நான் இப்போது உணர்ந்து கொண்டேன், நீ தெய்வ பிறவியே தான் அப்படின்னு சொல்லி வணங்குறாரு. அவர் சொல்கிறாரு, அம்மாவும் அமைச்சரும் என்னை காட்டுக்கு அனுப்பலைன்னா நான் வந்த வேலையை எனக்கு முடிந்திருக்காது, நான் வந்து என்னுடைய அவதார நோக்கத்தின் பொருளாக உங்களோட அரண்மனையில் நான் 12 வருஷம் தங்கி வாழ்ந்தேன், இப்போ என்னுடைய நோக்கம் முடிவடைந்தது, அதனால் எனக்கு நீங்கள் கோவில் கட்டி என்னை கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவையும் அமைச்சரையும் மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ராஜசேகரனிடம்னா சொல்கிறேன், நான் இங்கேருந்து ஒரு அம்பு விடுவேன், அந்த அம்பு எங்கே போய் விடுகிறதோ அந்த இடத்தில் எனக்கு கோவில் கட்டுங்கள், என்னை எல்லோரும் ஐயப்பன் என்று அழைப்பார்கள் அப்படின்னு சொல்லிடுறார். யார் சொல்கிறாரு? இவர். ஏன்னா நான் வம்பு விடுற இடத்துல தான் சபரி என்ற பக்தர் ரொம்ப வருட காலமாக அங்கே தவம் இருக்கிறாங்க, எனக்காக நீங்கள் அந்த இடத்துலையே கோவில் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படியே அம்பு விடுறாரு, அங்கே கோவில் கட்டுறாங்க, தெய்வமாக போய் அமர்ந்து விட்டார் ஐயப்பன். அதுதான் சுவாமியே சரணம் ஐயப்பா, நம்ம எல்லாரும் வணங்குற சுவாமி ஐயப்ப சுவாமியின் கதை இன்றுடன் நன்றாக முடிவடைந்தது. அனைவருக்கும் வணக்கம். கேட்டவருக்கும் சொன்னவருக்கும் நன்றி. எல்லா நன்மையும் உண்டாகட்டும். வணக்கம்.